அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகமாக முடிக்கிற அண்ணாச்சி என் நாடகமோ நல்லபடியா துவங்கியாச்சு மறுபு நாடகமாக முடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகமோ நல்லபடியா தொடங்கியாச்சு கூத்தும் பார்க்க வெள்ளம் வெள்ள உள்ளே முக்குளத்தொரு பரம்பரையில பிறந்துட்ட மக்கள் கூத்துமாக முடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகமாக முடிக்கிற அத்தாக்கா நாடகமாக முடியிருக்கிற அத்தாக்கா ஒரு நாள் வேலைக்கு போனைகளா அத்தாக்கா ஒரு நாள் வேலைக்கு போனையலா அண்ணாக்கா கூத்துமாக முடிக்கிற அண்ணாச்சி என் நாடகம் பார்க்க வந்த விதையா இந்த பொல்லா பொய்யா சாமினா என் நிறகுலத்த ஐயனாரு அருளோடு என் கருப்பனோட துணையோடு நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் தாய் பிள்ளையா நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் ஒரே பாட்டுல 10,000 சரியா போச்சு. இங்கன்னு யார் இடம் வேற ஆள் இடமானே இந்த கயரை கட்டினது யாருப்பா எதுக்கு நம்ம ஊருக்கு கயிறு கட்ட அருமையான கிராமம் பொன்னாட பார்த்தணுமா அப்போ எங்களுக்கு துண்டு வாங்கலையா வாசிங்க வா துண்டை போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு கச்சா கச்சான்னு அடிச்சு கிடப்போம். மை செட்டு சூப்பர் பாலமுருகன் இன்னொன்று என்ன தருமமணி சொல்கிறா வாழ்த்துக்கள் ஒற்றுமை. யார் யார் மை செட்டு ஓனரை படுக்க போட்டு நீங்கள் வேலை ஆக்குறீங்க வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த இன்னர் வைவேன் கொஞ்சம் தான் இருக்கு. அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெள்ளம்பல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கேமராவை எங்கிட்டு திருப்ப கூடாதுடா வேல்ராஜ். இந்த துண்டு மசுறு மட்டியில் ஒட்டுமே. சரி வெள்ளை துண்டா போடுங்க. மற்றவளை சொல்லவா அன்பு தம்பி கருது வண்டி ஓனர் மகன் வி கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த வெள்ளம்பல் கிராம பொதுமக்கள் சார்பாக இளைஞர் சார்பாக தேவர்பாய் சார்பாக மிருதங்கள் சொல்லிருக்க அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களை அன்போடு வரவேற்று பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துவார். ஏன் லட்சம் நிற்கிற மாதிரி தான் கூப்பிடுவேன். இங்கே ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் கோட்டையூர் கணேசன் மாட்டு வண்டி பந்தய இவன் தான் கழும்பு போடுறவன் இந்த வண்டிக்கெல்லாம். தம்பி மணிவேல் தாளமில் தோன்றிருக்கும் மொட்டநாக்கு முண்டை ஏசிட்டாலும் பெரிய பாலசுப்ரமணி ஐயா அங்கே போகாது இங்கே போனே மைசெட்டுக்கு வேற யாருக்காவது விட்டு போனால் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதானே பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய 21 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு வந்து சாயலோடி பக்கம் ஒரு அன்பான ஊர் இப்படி இருக்கிறத எனக்கு காமித்த என் அன்பு தம்பி நாடக அமைப்பாளர் கண்டிலாம் தங்கபாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எக்கோ வைங்க சாங் பாடிக்க. ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி வெள்ளம் பள்ள உள்ளே மரவள் சமுதாயத்தை நான் வணங்கி வெள்ளம்பள்ளி கிராமத்தில என் கட்டண கட்டழகி நமக்கு நிறகுலத்து ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அட்டை தந்தை நான் வணங்கி அட்டை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி வெள்ளம்பள்ளி கிராமத்தில என் கட்டண கட்டழகி உள்ளாத நிறகுலத்து ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி.
போட்டியா மேலவடகம்மாயா நித்தல் ஒரு நித்தல் போட்டியா நித்தல் ஒரு நித்தல் போட்டியா பாண்டி மொழி கருப்பாயுரனை பாண்டி முனி இருப்பது கருப்பாயுரணி பாண்டி மொழி உரோதரன் இருந்து உள்ள வெள்ளம்படு கிராமம் எனரையும் கருப்பனையும் கும்பிட மதுல இருந்து எல்லா ஊர்ல இருந்து ஒத்துமையே ஆயிருச்சு ஊருதரன்றிச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு இருந்துருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தரையலாமா போய் நாடகத்தை பார்க்க வேணும் இல்லையம்மா போய் எல்லோ 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 எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ எல்லோ 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 மாமா எல்லோ கை தட்டின இந்த 10 பேருக்கு நன்றி. நீங்களாம் வெளியூராத்தா பொம்பளையெல்லாம் கை தட்டணும். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம நீங்க இருப்பீங்க. இந்த நாடகத்தை நான் சொல்றது அதே கூட்டத்தை போகடாம பண்றது. இந்த நாடகம் மற்ற நாடகம் மாதிரி கிடையாது. 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். இந்த நாடகம் கதம்ப நாடகம். பொம்பளையாளெல்லாம் பேசுத கதம்பம்ன்றாங்களே உள்ள கட்ட சொல்லிட்டு வந்து வெளியே வைப்பாங்கன்னு நினைப்பிய. அது கிடையாது. 3 பப்புன்னு 2 டான்ஸ். அதுக்கப்புறம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு இங்கே தத்துரவமாக தீப்பந்த ஏந்தி ஆடி வந்து நம்ம ஊர் சாமியெல்லாம் ஒன்று கூடி சேவலை காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் இங்கே இருக்கு. உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் சேவல் வாங்க சொன்னேன். வாங்கின சேவை ஓடி போச்சுன்னு ஒரு ஆள் பிராயில கோழியை தூக்கிட்டு வந்துட்டேன். அதை கொடுக்கறதுக்குள்ள அது செத்து போச்சு. இந்த நாடகம் லேஜான நாடகம் கிடையாது. ஒரு ஊரில் அப்படித்தான் உஜிலம்பட்டி பக்கம் நாடகம் கருப்பு ஆடும்போது தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். தூக்குனவங்க தண்ணியை போட்டு கொண்டு போயிட்டாங்க கருவலுக்குள்ள. சீமக்கரை வெட்டிட்டு கொண்டு வந்தாங்க அருவாலை. உண்மையிலே இந்த கிராமத்துக்கு நான் வந்ததை நினைத்து ரொம்ப பெருமை கொள்றேன். இளைஞரெல்லாம் முன்னாடி வந்து உட்காந்துருக்கிய ரொம்ப சந்தோஷம். ஒரே மாதிரி பணியனை போட்டு தெய்வீக திருமணம் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஆமாம், ஐயாவுடைய அருளை யார் யார் பெற்றிருக்கல இல்லையா, நான் பெற்றவன். 12 வருஷமா குழந்தை இல்லாத எனக்கு முத்துராமலிங்க தேவரையா அந்த சித்திர ஆலயத்திலே வணங்குறதுனால வீரமங்கை வேலுநாச்சியா பிறந்திருக்கா எனக்கு. உண்மை. இனிமேலாம் பஜமனுக்கு என்னண்ணே நாட வேணாம்ட்டாங்களா? இல்லை இப்படி என்னண்ணே அண்ணே? ஆமாம், பசுமனுக்கு போகும்போது எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு முருகனுக்கு ஓம் சக்திக்கு. இங்கெல்லாம் ஓம் சக்தி போட மாட்டீங்களா? போடுவீங்களா? சரி, அடுத்த வருஷம் ஜேஜிபியில் போ மாலை ஓட்டு. அந்த ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன். 3 வண்டியை சாச்சிட்டால சக்காலத்தி மாலை. நம்ம ஒம்பளை கிடையாது, அது பூரா வேற. ஆமாம், நீ தானே மொத்த கான்ட்ராக்டரு. என்னை ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து போன் அடிச்சு எனக்கு வைக்கிறேன். எம்கேஆர் கோத்தா என்ன நஷ்டம் இருக்க மெட்ராஸ் பாத்தியில நீ பாட்டுக்கு சொல்லிக்கின்னு இருக்க. லேடிஸ் வரமாட்டாங்க. நான் எப்படி ஆள் சேர்த்து கொண்டு வர வந்தேன் ஓம் சக்தி கோயிலுக்கு. எந்த ஜாமியும் பொய்ன்னு சொல்லி ஜாமி இல்லைன்னு சொல்லி நான் பேச வரல. நாங்கள் பரம்பரை கோடாங்க. ஜாமியை கும்பிடுற விதம் இந்துக்கள் கலாச்சாரத்திலே மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை திருத்திக் கொள்ளுங்கிறதே மேடையில் நான் சொல்றேன். ஓம் சக்தி ஆத்தா வீடு வீடா வந்து பொம்பளையாள்கிட்ட போறான். அடியாய் இந்த வருஷம் வர்ற பொம்பளைய எல்லாரும் கட்டிப்பிடி பாட்டு போட்டு ஆடி வாங்கடி, குத்தாட்டம் போட்டு ஆடி வாங்க, சீட்டை கிழிச்சிட்டு வாங்கடி சொன்னிச்சாக்க. நீ போறதே கஷ்டப்பட்டு நல்லா இருக்கு நினைச்சுதான் போற. அவ உனக்கு என்ன அந்த ரப்பாட்டம்? ஆம்பளை என்னைக்காவது ஆடி பார்த்துருக்கியா? ஆம்பளையால பூரா கிருன்னே உட்காந்துருப்பேன். ஏன்னா முண்டையில் கணேஜ் போயில கிடைக்காது. மாலை ஓட்டாள் பூரா இப்படியே இருப்பேன். அதில் ஒருத்தன் கணேஜ் போயில ஓட்டான்னா அவ்வளோதான். பக்கத்தில் போய் நைஜா கேட்பாரு இன்னொரு சாமி. ஏன் சாமி முருகன் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வர்றியா? அவரு கோயிலை வச்சுக்கிட்டு 12 வருஷமா வர்றேன். அப்படியா, கொஞ்சம் போயில விடுங்க. இவன் ஒரு ஆள் வண்டியில் இருக்க ஆளை போகிறோம் சொல்லி கடைசியில் இவன் போயில் இல்லாமல் கருவ கொலையை வாயில் வச்சுக்கிட்டு தெரியுவேன். ஒரே ஒரு விஷயம், சாமிகள் மாலை ஓடும் போது எல்லாமே எல்லா கெட்ட வழக்கத்தையும் விட்டுட்டு மாலை ஓட்டிங்கன்னா சாமி நமக்கு காட்சி அளிக்கும், அருள் கொடுக்கும். என் தம்பிகளெல்லாம் இங்கே பார்க்கும்போது தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவரையா பார்த்த மாதிரி இருக்கு என் தம்பியெல்லாம். நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி வரணும். ஒரு வய மண்டையாட்டில் வரு
அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காம தர்றாங்க. பொண்ணு கிடை யாரு யாரு பிள்ளைய ஊற இப்போ 1/2 கிலோ 1 கிலோ தான். ஒரு பாட்டு பாடுவோமா? ஐயா பாட்டை பாடுவோமா? ஹலோ 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 சார் போய் பேசார் பெரிய சாம்சன் பேட்மேன் மாதிரி தான் முண்டை ஒட்டிக்கிறாரு. ஏன்டா கை ஒடிச்சு வச்சா? ஹலோ சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நீயே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க, அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க, அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. என் குலமும் வணங்குதுமா ராமாயி, என் குலமும் வணங்குதுமா ராமாயி. என் குலமும் வணங்குதுமா ராமாயி. தேவர் மகன் நம்ம குல தெய்வம் அடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்த பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வேலாயி. அக்டோபர் 30 பாத்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க. அக்டோபர் 30 பாத்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க. அக்டோபர் 30 பாத்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க. என் குலமும் வணங்குதுமா ராமாயி, என் குலமும் வணங்குதுமா ராமாயி. என் குலமும் வணங்குதுமா ராமாயி. தேவர் மகன் நம்ம குல தெய்வம் அடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நீயே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. தேவரையா புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. 18 சித்தர்ல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையவர் சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற சாமிக்கு 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. இந்துராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுக, இந்துராணி பெற்றெடுத்த தங்கமுங்க. இந்த எக்குளம் வணங்குகின்ற சிங்கமுங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அண்ணன் எம்கேஆர் அவர்களின் தேவர் பாடலை பாராட்டி திரு கே பாதாளபாண்டியன் பிஏ மீனாட்சி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரை அதிமுக கிழக்கு மாவட்ட பிரதிநிதி அண்ணன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். நன்றி. இன்னும் ஒரு 500 கொடுத்தா ரவுண்டா இருக்கும். அடுத்த பாட்டுங்க. அடுத்ததாக வெள்ளம்பல் இருப்பு ராமநாதபுரம் பூவண்ணா முத்துராமலிங்கம் அதிமுக அம்மா பாசறை ஒன்றிய செயலாளர் அவர்கள் ரூபாய் 200 ரூபாய் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார். அதை போட்டு விடுங்க, போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. அப்போ அப்புறம் மறந்துட்டீங்கன்னா அது ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் கோவிலுக்கு உள்ளாக ஃபேவர் பிளாக் அமைப்பதற்காக ரூபாய் 70,000 நன்கொடையாக வழங்கி இருக்கக்கூடிய எஸ் முத்துக்குமார் வெள்ளம்பல் இருப்பு ராமேஸ்வரம்
பாரதிய ஜனதா கூட்டுறவு பிரிவு செயலாளர் அவர்கள் வரவில்லை. அவரது பெற்றோர்கள் வந்து பொன்னாடையை வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க வாங்க ஆத்தா வாங்க. மாரி மமதினி வாங்க. செந்தூர் அண்ணன் யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை ராஜேந்திர அண்ணன் வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி கொடுத்துருங்க. லேட் ஆகுது, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஆர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணா கேப்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு வெள்ளம்பல் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கோவண்ணா சேனா முனீஸ்வரன் அவர்களுக்கு வெள்ளம்பல் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களது பெற்றோர் யாரேனும் இருந்தால் வந்து வாங்கி செல்லுங்கள். காலதாமதம் செய்யாமல் விரைவாக வந்து வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அன்னதானத்திற்கு நன்கொடை 2000 ரூபாய் வழங்கி இருக்கக்கூடிய பூவண்ணா முத்துராமலிங்கம் வெள்ளம்பல் இருப்பு ராமநாதபுரம் அதிமுக அம்மாபாசறை ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடையை போத்தி அவர்களுக்காக கௌரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு அவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற இந்த இபி வயர்மேனு காவல்துறையெல்லாம் வரலையா? அப்போ நேற்றே போட்டாச்சா? அப்போ இன்னைக்கு கரண்ட் வேணாமா? நேற்று 100 பேருக்கு போட்டிருக்கேன். உண்மையிலேயே ஐயா பாட்டு பாடும்போது என் தாய்மாரெல்லாம் கை தட்டினது எனக்கு மிகப்பெரிய ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் காசு தர மாட்டீங்களா? தோடு மூக்குத்தியை கலட்ட மாட்டீங்களா? இல்லை புது பூச்சி தரலாம்னு கொஞ்சம் வாலி வாங்கி தம்பி, கிணத்துக்குள்ளே பாடின மாதிரி இருக்கு. நல்லா ஏற்று கரண்ட் பிள்ளை ஊரில் கொக்கி ஓட்டு தானே எடுத்தேன். 2 பேரும் உள்ளூர் மை செட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணா 100 தடவை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா நகட்டில் பார்த்தியா? போகும்போது யூனிட்டை கழட்டி போயிடும், கொலையாக கழட்டி போயிடும். வாங்கத்தா வாங்கத்தா, உங்கள் வெளில தானேத்தா சொட்டு மருந்து ஊத்துறீங்களா? ஏன்னா ஐயாவுடைய பாட்டை ரசிப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஐயா போல தர்மம் செய்வோர் அத்தனை பேருமே உனா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். 32 கிராமத்து நிலத்தை மாற்று சமுதாய மக்களுக்காக எழுதி கொடுத்து வாழ்ந்த ஒரு உத்தமர் சித்தர் யாருன்னா பசுமன் உனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஐயா எங்கேயும் இல்லை, முக்குளத்தோர் இளைஞர் நெஞ்சில் தான் ஐயா இருக்கார். என் தம்பிகள் தான் அவங்க, அவ்வளோதான். ஒரே மாதிரி ஐயாவோட பணி அடிச்சு போடும்போதே தெரியும் உள்ளத்திலே எப்பயுமே அருள் வளர்த்து கொண்டிருக்கிறார் சித்தர் என்பது. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் எல்லாம் படித்து பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் வரணும் ஐயா. இங்கே கேள்விப்பட்டேன் இந்த எங்கள் தம்பியெல்லாம் வைக்கலாக இருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் பாண்டியனை மயந்தானே, ரொம்ப நன்றி. தம்பி மணி மணி மாதிரி நீங்கள்லாம் படித்து பெரிய ஒரு அதிகாரி வைக்கலு இந்த மாதிரி வேலை பார்க்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க சில பேர் பூராமே காலேஜ் போகிறவன் லேடிஸை பார்க்கத்தான் போகிறேன். ஆமாப்பா, லவ் இல்லாமல் எவன் இருக்கேன்? காதல் அந்த காலத்திலே 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதே உண்மையான காதல். அப்போ எங்கள் ஐயாலாம் எப்படி காதல் பண்ணாங்க? எப்படி பூரா அப்படித்தான். ஆடு மாடு மேய்க்கும் போது, விறகு வெட்டும் போது அது பார்த்தா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வேப்பெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வந்துடணும். அதை பார்த்தா அந்த காலத்தில் கேஆர் விஜயான்னு சொன்னார். இந்த காலத்தில் யார் குமரி பிள்ளை யார் கிளவின்னு கண்டுபிடிக்க முடியல. பூரா அரை கிலோ மேக்கப் போட்டுக்கிட்டு வருது. கல்யாண வீட்டில் எவ பொண்ணு எவ மாப்பிள்ளைன்னே தெரியல. அப்படித்தான் ஒரு கிளவி ஒரு பொண்ணு உள்ள மேக்கப் போட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டு உட்காந்துருந்துச்சு. இந்த கிளவி போனவொடனே நீ நல்லா இருக்கணும் தான் 16 பிள்ளை வைக்கணும்னு சொன்னவொடனே அந்த பிள்ளை சொன்னிச்சு, என்ன எதுக்கு பக்கம் சொல்கிறேன், நான் மேக்கப் போட வந்த பொம்பளை பொண்ணு உள்ள வறுத்து கிடக்குனுச்சு. இந்த உலகம் அப்படி இருக்கு. இந்த உலகத்திலே யாரு எவ்வளவு நாள் வாழ போறீங்க கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் தான். அதனால நீ பெரியாளு நாம் பெரியாளுன்னு நினைப்பதை விட நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். பசி என்பது எல்லாத்துக்கும் பொது. அதனால நீங்க வெள்ளம்பல்ல உள்ள மக்கள் உண்மையிலே ரொம்ப அன்பா இருக்கீங்க. ஐயா பாட்டு ஒன்று பாடுறேன். எக்கோயி ஹலோ 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 ஹலோ. தென்னாட்டிலே பெரும் சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா, அவருடைய பெற சொல்லும் போமா. நம்ம ஜாலியா மைதானம் புதுக்கோட்டை வாமா, நம்ம புதுக்கோட்டை வாமா. தென்னாட்டிலே பெரும் சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா, அவர பேர சொல்லும் போமா. நம்ம ஜாலியா மைதானம் புதுக்கோட்டை வாமா.
யாருங்க மாமா அவரை பேரை சொல்லும் போமா நம்ம சாடிய மைதானம் புதுக்கோட்டை ஓமா மாமா நம்ம புதுக்கோட்டை ஓமா மாமா முக்குளத்தோடே முக்குளத்தோடே வணங்குகின்றேன் முத்து முத்துராமு எங்க முத்துராமலிங்கத்தை வரு நம்ம சாடிய மைதானம் கமுதி போவோம் மாமா நம்ம கமுதி போவோம் தென்னாட்டிலே வர சிங்கமன்ற தேவர் யாருங்க மாமா அவர் பேரை சொல்லும் போமா நம்ம சாடிய மைதானம் புதுக்கோட்டை போவோம் மாமா நம்ம புதுக்கோட்டை போவோம் மாமா ஆறடி உயரத்தில அரும்பாப்புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்க சாமியா கும்பிடக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வாராரு ஆறடி உயரத்தில அரும்பாப்புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு சிங்கம் போல நடந்து சீரைக்கிட்டு வாராரு சிங்கம் போல நடந்து சீறிக்கிட்டு வராரே சிங்கம் போல நடந்து சீரைக்கிட்டு வாராரு சித்தர் தேவர் மகன் வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு ஆறடி உயரத்தில அருவா முடி புருவத்தில அறப்பறக ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வராரே வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு சித்தர் தேவர் மகன் வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு ஆறடி உயரத்தில அருவா முடி புருவத்தில அறப்பறக ஆவேசமா வாராரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையா வாராரு வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. நான் இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்பேன். ஏ அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு வெள்ளம்பல் இருப்பு சாயல்குடி சேனா ராஜேஸ்வரன் பிஎஸ்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி அவர்கள் 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. அன்னை வாத்தியார் தானே இவங்க. உண்மையிலே இப்படி வாத்தியார் கிடைக்கிறதுக்கு மாணவர்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப அன்பானவர். நேற்றைய தினமா இன்றைய தினமா விளையாட்டு போட்டி நடத்திருக்கீங்க. நீங்கள் தானங்கய்யா, ரொம்ப நன்றி. இப்படி குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிலாம் வச்சிங்கன்னாத்தேன் படிப்பில் சிறந்து விளங்கி அடுத்த வருஷம் நம்ம சாதிக்கணும்ன்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறது. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் கைதட்டுறேன். இந்த பரிசு வாங்கி கொடுத்த எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஒன்றுபட்டு இந்த மாதிரி விளையாட்டுகளில் குழந்தைகளுக்கு வைங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க தாய் தகப்பன்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் வந்தால் டியூஷன் அனுப்பிவிடுங்க. நீங்கள் படிச்சிருந்தா உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை எடுத்து சொல்லுங்கள். அதை சொல்கிறது இல்லை. நீங்கள் சீரியல் பார்க்குறக்கா செல்ல தூக்கி கொடுத்துட்றேன். அவன் போய் மொட்டை மாடியில் வச்சுக்கிட்டு பிள்ளைய உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அத்தை தண்டி போச்சு, அங்கே போச்சுன்னு. விளையாட்டு விளையாட்டாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய மனக்கவலையை போக்குறதுக்காக இந்த ஏபிசிடி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அன்பு உறவுகளே. அதே மாதிரி வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. உலகம் போகிற போக்கு சரியில்லை. இப்போ பேசுகிற நிலைமையில நானும் கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் பேசணும்னா காவல்துறை அதிகாரி ஐயா நமக்காக இந்த அனுமதி கொடுத்து இந்த விழாவையும் நடத்த சொன்ன அந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடலம்பால் வச்ச இடத்துல நாங்கள் வந்திருக்கோம்னா என்ன காரணம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடலம்பாலில் இறங்கும் 30 உள்ளையும் செக்கச்செவேன்னு வரும். நாங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிள்ளையும் 1/2 கிலோ 1 கிலோ தூக்கிட்டு வருவோம்.
இன்னொரு ஒரு உள்ள வந்திருக்கு கோடாங்கி பேய் ஆடுறதுக்காக. அந்த பிள்ளை 1/2 டன் இருக்கு. ஏன்னா பேய் அப்பத்தான் விலகும். ஆமா, எங்களையெல்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கறி மூட்டத்துக்கு மூட்டையை அமைக்கி விட்டு சேவக்கரியை தின்னுவிட்டு படுத்து கிடக்கிற ஆள் மாதிரி தான் இருப்போம். ஏன்னா ஆடலும் பாடல் என்பது அது வேற கலை. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் அத்தனை கலைஞர்களையும் வாழ வைப்பது யாருன்னா உலகத்தில் உள்ள இந்த வெள்ளம்பல் மாதிரி உள்ள கிராமத்தார்களை தவிர யாரும் வாழ வைக்க முடியாது. அதே மாதிரி இங்கே கரெக்டாக 1 மணிக்கு மேலே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய விஷயம் சொல்லிக்கிறேன். 1 மணிக்கு மேலே கருப்பசாமி பந்தை ஏந்தி இங்கே ஆடுவாங்க. யாரும் நீங்கள் போயிடாதே ஆத்தா, போக மாட்டேல்ல. அப்படி போகக்கூடாதுன்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னே. பாண்டியண்ணே, சீமக்கரு வரைஞ்சுன்னா வெட்டி 2 பக்கம் அடைச்சிரு. அப்படித்தான் ஒரு ஊரில் அடைக்க சொன்னேன். அம்பலாறு வெட்டி அடைச்சிட்டாரு. அதில் ஒரு ஸ்பீடியை குடிச்சு தூக்கி போட்டு போயிட்டேன், பூரா எரிஞ்சு. ஏன்னா விவசாயம் நம்ம ஊரில் வயக்காடுலாம் இருக்கானே. வயக்காடு எங்கே இருக்குது? சீமக்கருவதையாக இருக்குது. விவசாயம் இந்த ஊரில் இருந்து பார்க்குற ஆளுகெல்லாம் கை தூக்குங்க. நீ பார்த்துட்டாலும் விடு, நீ பார்த்துட்டாலும் கொக்குன்னு இருவிக்கிட்டு இடத்த பார்ப்ப. வரப்பு வெட்டினாலும் அப்படியே கண ஒடிஞ்சிடும். ஆனால் எங்கள் அண்ணன் கூட நான் பார்க்குறேன்னு சொல்லி கை தூக்குச்சுவார். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. விவசாயத்தை பார். மதுரில் இருக்க ஆளுகள்லாம் கை தூக்குங்க. நீங்களாம் வீட்டுக்கு போங்க. எத்தனை ஊர்களில் நம்ம போய் பொழப்புக்காக மதுரை, சென்னை, வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஆனால் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பும் பாசமும் எங்கேயுமே கிடைக்காது. பிறந்த ஊர். அதுக்கு தான் இப்படி திருவிழா காலத்தில் இந்த நிறகுலத்து ஐயனாரையும் இந்த கருப்பனையும் கும்புற நேரத்தில் நீங்கள்லாம் ஒற்றுமையாக வர்றையே பார்த்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் எல்லாத்துக்கும். வருஷம் பூரா நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, எப்படி வேணால் வேலை பாருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள். வருடம் தவறாமல் இந்த சாமியை மட்டும் கும்பிட மறந்துடாதீங்க எல்லாரும். தெய்வம் இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. கள்ளிச்சேரி காளிமுனிங்கன்னு 18ஆம் படியும் இல்லைன்னா நாடக உலகத்தில் நான் கிடையாது. உண்மைதான். எல்லாத்துக்கும் லேசாக கல்லறி வாங்கி எனக்கு லோடு ரோடாக கொட்டுவாங்க. இல்லை, இந்த உலகத்தில் போகாமல் இல்லாத ஆள் எங்கேட இருக்கேன். நல்லா செயின் மோதிரம் தகன்னு போ, 2 ஆள் பார்த்து சொல்லுவேன், மக்கா அழகர் மயன் தங்கமாக போட்டிருக்கேன். அவன் பாவம் விறகு வெட்டி மூட்டம் போட்டு கஷ்டப்பட்டு முள்ளடிச்சு அவன் பண்ண பாவம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பேன். நம்மளால் அசால்ட்டாக பேசுவேன். இந்த தங்கம் எப்படி தெரியுமா வந்துச்சு? ஒன்றுக்கு இருக்க போயிருக்கியாப்பா, என்னமோ மூட்டையாக கிளம்புச்சான் புதன்னு, அதில் வந்ததுலான்ட்டுவேன். ஆனால் நரம்பு உள்ள நாக்கு எம்புட்டும் பேசும். அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அதை நினச்சி சோந்துராதிய. இந்த உலகத்தில் தீமையை பேசுகிறவங்களை திரும்பி பார்த்தேன்னா நீ வெற்றி வர முடியாது. நீங்கள் பாட்டு போயிட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் செய்கிற தர்மமும் உங்கள் சாமியும் தான் உங்களுக்கு துணை இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை சாமிக்கு நம்ம மாலை ஓட்டு, நீ எத்தனை கோடிக்கு அன்னதானம் பண்ணாலும் புண்ணியம் கிடையாது. பெத்த தாய் தகப்பனை ஒருத்தன் கண்கலமாக கடைசி வரைக்கும் பார்க்குறானோ அவன் தான் நல்லா இருப்பேன். யார் பார்க்குறா? கை தட்டுறது எங்கள் ஆத்தா ஊரான். மனசுக்குள்ளே அவளை வேதனை வச்சுதான் கை தட்டுறிய. உண்மைதான். என் தம்பியெல்லாம் பெத்த தாய் தகப்பன் சொன்னால் கேட்கணும். எங்கே கேட்குறேன்? சாயில் உள்ள போய் ஒரு ரவை வாங்கிட்டு வாடான்னா வேலை மசுரை பாருன்றேன். பெத்த தாய் கேட்குது. ஒரு மாதிரியா இருக்குடா, 2 புரோட்டாவும் ஆம்புலேட் வாங்கிட்டு வாடான்னு உசுரோடு இருக்கும்போது கேட்குது அம்மா. மயன் சொல்கிறேன், ஏய் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுப்பியா, என்ன புரோட்டா மயிறு புரோட்டா. ஆத்தா செத்து போச்சு. 16 நாள் காரியத்துக்கு ஆத்தாவுக்கு 16 அடியில் போட்டா வச்சுக்கிட்டு 35 புரோட்டா பிச்சு போட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு மூக்குச்செடியை ஒழுக விட்டுக்கிட்டு அவங்க ஆத்தாட்ட அழுகிறேன். அம்மா வாமா, எங்கே போட்டாவை பார்த்துக்கிட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆத்தா தின்னு. நோத்தா என்ன போட்டா உடச்சிக்கிட்டா வந்து திங்க. ஆனால் பெத்ததாய் தகப்பன் இருக்கு வரை அவரோட அருமை தெரியாது. எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு தாயா ரத்தம் கொதிக்கும் தன் பிள்ளைகளை நினைச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்? நானும் பெத்ததாய் தகப்பன்ட்ட கெட்டவர் வாங்கணும். இந்த எம்கே எப்ப குடிச்ச காலத்தில் என் தம்பியெல்லாம் தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்படித்தான் ஒரு மேடையில் சொன்னேன். ஒரு 10 பேர் உள்ள வந்துட்டேன். தண்ணியே அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னே. இனிமேல் நான் உங்கள் தம்பி அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். பீர் சாப்பிடலாமான்னு கேட்டேன். அவங்கள வச்சுட்டு என்ன பண்ணேன்? என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றுதேன்.
நான் செய்ததே நீங்க செஞ்சு வாழ்க்கையில துன்பப்படாதீங்க. என்னை மாதிரி நாடக உலகத்தில் ஒரு குடியாரே எவனுமே கிடையாது. ஒரு மேடையில் மைக்க போட்டு சொல்றதுக்கு என்னை மாதிரி எவனும் தைரியமும் கிடையாது. நான் குடியாரந்தேன், குடியை விட்டேன். எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி, எங்கள் அப்பா வேறு கண்ணே. யூடியூப்பில் எங்கள் அப்பா டெய்லி நாடகம் பார்த்துருவார். என்னை 2 பேருமே மதிக்க மாட்டா. இப்படி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நம்ம தலை செத்துருக்கலாம்ட்டார் எங்கள் அப்பா. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்பாளையத்து பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டி கொடுத்து 4 குடும்பத்துக்காக திறந்தேன். எங்கள் அம்மா அன்னைக்குத்தான் எங்கள் அம்மா எனக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து அழுதுச்சு. இப்படி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்டான். ஏன் சொல்கிறேன்? குடிக்காதிய யாரும் குடிக்காதுன்ட்டு ஒருத்தன் கணேஷ் பையில திறக்கிறேன். ஓ எப்போ ஆம்பளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், கட்டுன மனைவி நாட்டில் அவன் பொண்ணு கிடைக்காம நாயா திடுறேன். கிடைச்ச பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறியப்பா. சீரட்டு அடி, ஃபில்டர் அடி, செய்தி வெடி அடி, தண்ணி அடி, கணேஷ் பையில மட்டும் போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்காதியப்பா. நிஜமாத்தேன். அந்த கணேஷ் பையில போட்டுட்டு பக்கத்தில் ஓவேன் சிறுநாய் பீவாட வரும். அதுலேயும் பொண்டாட்டியா பிரியா அது சீ போங்க அங்கிட்டு நான் மாசு போட்டுக்கிருவேன். அதே மாதிரி 2 வீலர் பைக் இந்த எங்கள் ஆத்தா வந்துருச்சு கட்ட பையோட. இதுதான் பழைய காலத்தில் மாதிரி வருது. எங்கள் ஆத்தா எங்கே போயிட்டு வருது? இது ஏத்த நாடகம் பார்க்க வந்தியா சீரு கொண்டு வந்தியா? கச்சப்பை. எங்கள் ஊர் வந்து பிள்ளத்தி விழா குழந்தை எங்களோட ஊர். அப்போ பிள்ளத்தில் நாடகம் நடக்கும். அப்போ பார்த்தா பூராமே பனியாரம் சுட்டுக்கிட்டு ஊத்து தண்ணியை தூக்கிட்டு வருவாங்க. அது மாதிரி கட்டப்பையை தூக்கிட்டு வந்தேன். ஆத்தா நல்லா இருக்கணும் தா, இதுகளுக்கு இப்போ தான் பஸ்ஸு கிடச்சிருக்கு. அது என்ன யோசிச்சிருக்குன்னா அறிவு சார்ந்த எங்கள் ஆத்தாக்க உள்ள ஒம்பளையே உட்காந்துருக்க ஆளுகளா இல்லை நாடகம் செல்லின்னு எந்திரிச்சு வர்றாங்கன்னு இவ்வளோ நேரம் செக் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த பாயில் உட்காந்துருக்கல, இது பூராமே பாய்க்கு சொந்தக்காரர் கிடையாது. பாய் விரிச்சது வேற ஒம்பளை. உண்மைதானத்தா? சில ஊர்லாம் பார்த்தா அந்த பாயில் 4 ஒம்பளை படுத்து கிடக்கும் குரட்டை விட்டு, ஒரு கிளையை மட்டும் இப்படியே உட்காந்துருக்கும். ஏன்னா அதுதான் பாயோட ஓனர். இவளுக்கு எப்படி எந்திரிப்பாளுங்க, நம்ம எப்படி எடுத்துகிட்டு போவோம். பொம்பளைகளுக்காக ஒரு கதை சொல்கிறேன், எல்லாரும் கவனமாக கேளுங்க. வெள்ளரிக்காய் கதை சொல்ல போகிறேன். ஏத்தா முக்கியமான கதை கேளுங்க. எங்கள் ஊர் பக்கம் ஒரு 2 பொம்பளைய கேதத்துக்கு போனவளுங்க. எங்கள் ஊர் பக்கம் போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்திருக்கு. இதை 2 பொம்பளையும் பிளான் போட்டாளுங்க. அடியே கேதத்தை கேட்டு வந்து இந்த காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் முடி, யார்ட்டையும் சொல்லாதுன்னு 2 பொம்பளையும் போயிட்டாளு. அங்கே போய் பார்த்தா ஒரு 50 பொம்பளையை கட்டி பிடிச்சி ஆத்தா அப்பான்னு கத்தி அழுதுருக்காளு. இந்த 2 பொம்பளை இந்த 50 பொம்பளைக்கு கூட போய் முக்காடை போட்டுக்கிட்டு 2 முண்டிகளுக்கு ஒப்பு தெரியல. ஒரு பொம்பளை ஜெயிச்சா ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா செத்தவன் ஆம்பளை. என்ன பார்த்தா ஐயா ஓம்பளத்துக்கு மேலே பெருசாக இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை அடி 1 2 கிலோ 3 கிலோ இருக்க முடி. இன்னொரு பொம்பளை அடி நம்ம போகும்போது சுத்தமாக காட்டை அழிச்சிட்டு போயிட முடியும். இந்த தோட்டத்துக்காரி 2 பேர்த்துக்கு கூட உட்காந்து அழுதுதான் 2 முண்டையும் பார்க்கல. அவள் அடிச்சிருக்கா. அடி சர்க்காலத்தி மகளெல்லாம் புடுங்கி தொலைச்சிடாதே அடி, நான் விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 முண்டையை சமாளிச்சிருக்காளுங்க. ஏக்கா உங்க வளமுன்னு தெரியாதுக்கா, நாங்கள் ஆரம்பிக்கான்னு அரைப்புடி மூக்குச்செல்லி அவன் மேலே. இன்னைக்கு செத்தவனை தூக்கக்கூட ஆள் இல்லை. இந்த உலகம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு கிராமத்தில் நல்லதோ கெட்டதோ ஊரே திரளும். இதே வெள்ளம்பல்ல அன்றைய காலத்தில் எங்கள் ஐயாக்க உள்ள காலத்தில் ஆறுமோ வீட்டில் ஒரு ஆடு கத்துச்சுன்னா வெள்ளம்பூல் கிராமமே வேலுக்கம்பு அருவா தீப்பந்தத்தோடு ஓடியாடுவாங்க. என்னடா ஆறுமோ வீட்டில் இந்நேரத்தில் ஆடு கத்துது எவன்டா தும்முன்னு வரும். இப்போ எதிர்த்த வீடு மச்சான் வீட்டில் போய் ஆட்டை தூக்கிட்டு போகிறேன், மச்சினே லைட் அடித்து காமிக்கிறேன் திருடங்கிட்ட. அந்த குட்டியை விடுங்கயா, அந்த ஆட்டுக்குட்டி கண்டாலி கழியுது, அதை விடுங்க, அதை தூக்குங்க. அது நல்ல ரேட்டுக்கு போன வாரமே 5000 கேட்டாங்க சாயல்குடி சந்தையில், அதை தூக்கிட்டு போங்க. வந்து மறுநாள் கேட்குறேன் பக்கத்து வீட்டுக்காரன், ஏலை உங்கள் அக்கா வீட்டுக்காரன் ஆட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க, நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க? ஆமாம், அவன் என்ன மச்சான் மயிறு மச்சான், அன்னைக்கு போயில கேட்குறேன் சாயல் உள்ள தரமாட்டேன், போயில தரமாட்டதுக்கு ஆட்டை தூக்கிட்டு போய் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் பெரியவர்கள் மாதிரி இப்போ உள்ள ஆளுகள்லாம் இல்லை.
அந்த காலத்தில் இருந்த பெரிய ஆளுகள்லாம் பார்த்தா அவ்வளோ வீரங்க. வீரங்கன்னா லேஜான வீரம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் பிள்ளை சத்தம் மட்டும் 16 சத்தம் கேட்கும். ஒரு உள்ள அழுதுகிட்டு இருக்கும், ஒரு உள்ள வயிற்றுல இருக்கும், ஒரு உள்ள சோல்டரில் இருக்கும். என்ன வேலை? அந்த காலத்தில் 100 நாள் வேலை இல்லை. பிள்ளை வைக்கிறத 100 நாள் வேலையை வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அப்பெல்லாம் பிள்ளை வத்து கிடந்துச்சுன்னா டாடா ஒவ்வொரு பிள்ளையும் கிடந்துச்சுன்னா கத்தும் போது ஆஸ்பத்திரியில் இருக்க குளுக்கோஸ் பாட்டிலே நெளியும். 1/2 டன்னில் கிடப்பாங்க. யாருக்கு பிள்ளை வந்திருக்கு? சூனியாவுக்கா? வாங்கடி போய் பார்ப்போன்னு பார்த்தா இந்த தண்டியாக கிடப்பேன். அம்மோ பால் குடிச்சதுல ஆத்தா சூம்பி போய் கிடக்கும். இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது பூராமே மணி பிரசில் எலி குஞ்சு மாதிரி இந்த கொண்டு வரேன் பாரு ஒருத்தன் இப்படித்தான் பிள்ளை. அதை திறந்து காட்டுது. ஏய் சுமிதா, உன் மகனை காமி. இந்த சிப்பில் திறந்தவனே அவன் அத்தி கீரி பிள்ளை பூராமே அந்த அளவுக்கு. இதுல என்னன்னா ஒரே மாதிரி கணவனும் மனைவியும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதா. வீட்டுக்காரு கிழிஞ்ச கையிலி ஓட்ட சட்டி ஓட்டா கூட நீ என்ன சொல்லணும்? அப்படி வெளியில் போயிட்டு வரேன்டி அப்படி சொல்லும்போது, ஏங்க இன்னைக்கு தான் அஜித் மாதிரியே இருக்கிய அப்படின்னா அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு செயின் வரும். நீ இது என்னடா டவுசர்னா பாஞ்சு கிடப்பேன். அதே மாதிரி பொண்டாட்டி புளிக்குழம்ப தீ பிடிக்க கருக விட்டாலும் புருஷங்க ஊறான் சூப்பர் மதுரை ஹோட்டலில் அஞ்சப்பர் குழம்பு மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொன்னால், அப்படியா ராசா ஜவாரு ஒரு அக்கா சிரிக்குது. நீனா சுடுதண்ணி கூட போட மாட்டேன். ஒரு சில வீட்டிலலாம் அந்த குக்கர் விசில் அடிக்காமல் நின்றுக்கிறான். புருஷன்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, புருஷன் தான் குக்கருக்கு வாட்ச்மேன். எங்க நான் குளிச்சுட்டு வரேன், என்ன 2 விசில் வரும், நீங்கள் குக்கரை இறக்கிறன்னு அடுப்பை அமர்த்திடணும். சரின்னு இந்த ஆளும் சீரட்டை அடிச்சுக்கிட்டே குக்கரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். சமயக்கட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் புர்ரின்னு ஒரு விசில் அடிச்சிருக்கேன். 1 இங்கே குக்கரில் விசில் வரல. 2வது ஒரு விசில் அடிச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். போட்ட அரிசி அப்படியே இருந்திருக்கு, உலகிட்ட வெதரில் அடிச்சு விட்டேன். இதெல்லாம் இயற்கை. கல்யாணம் என்பது என்ன? தேங்காய் எண்ணெய். கல்யாணம் என்பது எதற்காக? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணுறேன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. எதற்காக கல்யாணம்னு ஒன்று ஆரம்ப காலத்துலேருந்து உருவாக்கினாங்கன்னா, நம்மளோட இந்த வாரிசெல்லாம் போயிடக்கூடாது, வாழையடி வாழையாக நம்ம வாரிசுகள் இப்பூலோகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கல்யாணம் என்பதை கண்டுபிடித்தான். ஆனால் இன்னைக்கெல்லாம் சில பேர் திமிருக்கு கல்யாணம் வைக்கிறேன், விசேஷம் வைக்கிறாள். பார்த்தா வட்டிக்கு வாங்கி பொண்டாட்டி தாலி கொடிலாம் அடகு வச்சு, இங்கே மண்டபம் பிடிக்கக்கூடாது, மெட்ராஸில் மண்டபம் வச்சு 15 லட்சம் செலவு பண்ணி காது ஊத்து வைப்பேன். மொய் வந்தது 3 லட்சமாத்தான் இருக்கும். இந்த வட்டியை கட்டுறதுக்குள்ளே அந்த பிள்ளை சடங்குக்கு வந்துடும். மறுபடியும் வட்டிக்கு வாங்குவேன். இந்த பிள்ளை சடங்கை வைப்பேன், கடன் ஆயிடுவேன். கல்யாணத்துக்கு மறுபடியும் வட்டியை கட்டிட்டு வருவேன், கல்யாணம் வந்துடும். அதில் பிறந்தவன் தான் அவன். பூராமே 3 கிலோ தாண்டா இருக்காங்க இவங்க. அன்றைய காலத்தில் கல்யாணம் பண்ணி வண்டின்னு ஒன்று இருந்ததுன்னா அது மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியை சாயலூடியில் பொண்ணை கட்டிக்கிட்டு, பொண்ணு கோயம்புத்தூராக இருந்துச்சுன்னா மாட்டு வண்டியிலே போவாங்க. போய் வளகாப்பு போகிறதுக்கு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். இன்னைக்கு டூலர் பைக்கெல்லாம் ஆத்தாடி இலச்சவம் போல் புரிஞ்ச முன்னாடி ஏற முடியாது. ஒவ்வொரு வண்டியும் இந்தந்தண்டி டயரு வண்டி இருக்குது. இங்கே பொண்டாட்டி இம்புட்டு காணும், ஏற முடியலை, தூக்கி வைக்கிறேன் பிள்ளை. எங்கள் ஊரில் நடந்தது கேளு. அவன் புரிஞ்சன்னு சொல்கிறேன், ஏய் சித்ரா சாலை மேலே ஓடு அப்படின்னோடனே அவங்க மேலே அப்படி போட்டாங்க கவுன்சிலர் மாதிரி. இவன் இத்த தண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், கல்லு புருண்டேன், சாலை காணாம். என்னென்னு பார்த்தா வீட்டில் சுற்றி போட்டு அறுவாட்டை வெட்டிட்டு கிடக்காங்க. அதே மாதிரி பெண்கள் சொல்கிறேன், நான் காமெடியாக சொல்கிறேன்னு சிரிக்காதியாத்தா, கவனம் தேவை. அதே மாதிரி முந்தானையெல்லாம் எடுத்து நல்லா சொருகி பத்திரமா உட்காருங்க. ஏன்னா வண்டி ஊரா 100ல் ஓறேன். பொண்டாட்டி அதுலேயும் சில ஒம்பளையை கிருத்திரமாக பண்ணுறதுனால தான் இந்த விபத்தில் நடக்குது. அந்த பைக்கில் எத்தனை கம்பி கொடுத்துருக்காங்க கையை பிடிக்க. இனி எதுக்கு புருஷன் ஷோல்டரில் வைக்கிற? புருஷன் ஷோல்டரில் இப்படி வச்சா சாயலொடியிலேருந்து 35ல் ஓவேன். அவ்வளோதான். ராமலிங்கம் மில்லு 60. லேசாக தொடைய தடவைனா 2 பேரும் 108ல் போயிட்டு இருப்பாங்க. விய்யா விய்யா விய்யான்னு கோயம்புத்தூர் கொண்டு வருவாங்க.
நான் சொல்ல மாட்டேன். எனக்கு குலசாமியே அழகு மலையாந்தேன். முதல்லாம் அழகு கோயில் நடந்து போகும்போது அது குரங்கு கையில் தேங்காய் வலை இருந்தாலும் பிடுங்கும். இப்போ குரங்கு கிடையாது. புதருக்குள்ள இருந்து எவனை பார்த்தாலும் மாசு கூட வர்றாங்க. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அவங்க குரங்கா மாறிட்டாங்க. கோயிலுக்கு போகிறவங்க பக்தியோடு சாமியை கும்பிட்டீங்கன்னா சாமி உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஒரு சாங்கு பாடுவோமா? எக்கோ வச்சு ஏற்றுங்க. ஹலோ 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 ஹலோ. காட்டு வழி போற பொண்ணே கவலம் போடாத, காட்டு புலி உன்னைய வழி மறிக்கும், கலங்கி நிக்காத. வெள்ளம் பள்ளு கொண்டேன் கொட்ட மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. அவன் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் மாறு, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் மாறு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரைய வாரிசு ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரைய வாரிசு ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரைய வாரிசு ஐயா. அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு, அந்த அத்தி மரம் பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. வெள்ளம் வெள்ளம் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா கொண்டே கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டா வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா, நியாயத்துக்கு கட்டி பட்டோம் நீதிக்கிட்ட ஒத்துக்கிட்டோம். நாயத்துக்கு கட்டும் பட்டா வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா, நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. அவன் கொண்டே கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. அவன் புலித்தவன் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமங்க வேலுநாச்ச பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. என்ன சார் போயிங்க? ஹலோ ஹலோ நல்லா சார் போய் ப்ளீஸ் ப்ரோ. அந்த 3ஆம் நம்பர் தெருக்கு அது நிறுத்துறதா? ஹலோ இன்னும் எதிர்பார்க்குறேஞ்சிங்க. ஏன்னா ஹலோ ஹலோ. மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி. மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி. தன்னலமை சிறிதுமல்லா தன்மன சிங்கம், இந்த தரணை எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம். தன்னலமை சிறிதுமல்லா தன்மன சிங்கம், இந்த தரணை எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம். பாடாத பாடல் இல்லை அவரின் பெயர் இல்லை, நாம் பார்க்க முடியுமா பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே. மாமரவர் தீமையிலே வளர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி. வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாகி அல்லவா, அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா. வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாகி அல்லவா, அருள் வள்ளலாரின் வழியில் வந்த
வந்ததம்மா வான்புகளும் சேதி. சித்திர மாதம் தேரோடும் மதுரை வைகையிலே சித்திர திருவிழா வரப்போகுது. இந்த சித்திர திருவிழாவிலையும் எந்த ஒரு திருவிழா கூட்டத்திலையும் ஆண்களும் பெண்களும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. உண்மைதானே? இதில் எதனால அதிக திருட்டு நடக்குதுன்னா கூட்டத்தில் மாப்பிள்ளை நீங்கள் கவனிங்கப்போ எதனால் நடக்குது? பொம்பளையாளுக்கு ஒரு விழிப்புணர்வை நான் சொல்கிறேன். ஆத்தா, உங்கள் நகையை நீங்கள் போட்டிருந்தாலும் இந்த சேலையை நல்லா இழுத்து நகை தெரியாத அளவுக்கு கூட்டத்தில் நீங்கள் போய் சாமியை கும்பிடுங்க. அங்கே தான் நகை பெருமையே பேசுறது. 5000 பேர் கூடி நிற்பாங்க. அங்கே 2 ஒம்பளை நகையை ரேட்டு போடும். இந்த அரைக்கில் ரெட்டை செயின்னு இது 16 ரூபாவே. அடுத்த ஒம்பளை அது 16, இது 25. அப்புறம் அத்துட்டு போயிட்டாங்க, நக்கிட்டு போயிட்டானே, ஏன் போக மாட்டேன்? கவனம். யாரு வாங்கினே? நல்ல சாரா இருக்காரு. காசா? அண்ணன் அவர்கள் தேவர் பாடலை பாடச் சொல்லி உங்களுக்காக பாட சொல்லியா? மருமகன் திருமூர்த்தி அவர்களும் தம்பி உதயகுமார் உதயா பால் ஏஜென்சி அவர்களும் சேர்ந்து 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். அம்பளிபடுத்த நல்ல உள்ளதுக்கு நன்றி. எக்கோ இங்க புடிங்க. ஹலோ 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 ஹலோ. மரவர் குலத்து களம் மண்டியிட்டும் பாயுங்கால வெள்ளம் பள்ளு தேவர் வளர்த்த கால தேடி பாயும் அந்த துறைகளை முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க வெள்ளம் பள்ளு மாடு கால மரவர் குலத்து கால பண்ணிட்டும் பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகளை முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க ஆப்பா நாட்டு மாடு கால ஓடி வரும் கால உக்கிர வண்டிய வளர்த்த கால 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 மரவர் கால ஓடி வரும் கால உக்கிர வண்டிய வளர்த்த கால தேடி வரும் கால வெள்ளம் பள்ளு மாடு கால மரவர் குலத்து கால எங்க வெள்ளம் பள்ளு மாடு கால சீறி வரும் கால சின்னாண்டி வளர்த்த கால 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 மரவர் கால சீறி வரும் கால சின்னாண்டி வளர்த்த கால ஓடி வரும் கால இந்துராணி பெற்ற கால மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாடு கால ஓய் அக்டோபர் 30 பிறந்துட்ட சென்ன கால 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 மரவர் கால அக்டோபர் 30 பிறந்துட்ட சென்ன கால அது நம்ம வணங்கி இந்த ராம நாட்டு மாடு கால மரவர் குலத்து கால எங்க வெள்ளம் பள்ளு மாடு கால மரவர் குலத்து கால பண்ணிட்டோம் பாயும் கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகள் முன்னே வந்தா பக்கத்துல வாருவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க வெள்ளம் பள்ளு மாடு கால ஹலோ எக்கோ ஏனே சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வாராரோ எப்பத்தான் வாராரோ கண்டிலான் தங்க பாண்டி சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ. சுபாஷ் சந்திர நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வாராரோ எப்பத்தான் வாராரோ சொன்னது வேளும் செத்துத்தான் போனாரோ. இருக்கிறாரு போஸ் இருக்கிறாரு என்று தேவர் உரைத்திட்டா அதை இல்லவ என்று நேரு வந்து மறுத்துட்டா. இருக்கிறாரு போஸ் இருக்கிறாரு என்று தேவர் உரை
வந்து மறுத்துட்டா அது என்ன ரகசியம் ஒண்ணு புரிய எவரு சொல்ல நம்ப முடியல எண்ணி எண்ணி மண்ட மூட குழம்புது எனக்கு ஏக்கத்திலே தூக்க வந்து கிளப்புது சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பதான் வராரோ சில பேர் சொன்னது போல் செத்து தான் போனாரோ வெள்ளை எண்ணெய் எடுத்து வந்த தங்கம்தான் போசு தங்கம்தான் அது தேவரையா உற்ற ஒரு நண்பன் தான் சுபாஷ் சந்திர நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ எப்பதான் வராரோ சில பேர் சொன்னது போல் செத்து தான் போனாரோ ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் கோவிலுக்கு உள்ளாக ஃபேவர் பிளாக் அமைத்து கொடுப்பதற்காக ரூபாய் 25,000 நன்கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய அன்பு மகன் எம் சேதுபதி பிஇ எல்எல்பி வழக்கறிஞர் மாவட்ட நீதிமன்றம் ராமநாதபுரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு வெள்ளமல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக தானா முத்துராமு ட்ரிபிள் வெள்ளமல் இருப்பு சிங்கப்பூர் மேடைக்கு வாங்க. முத்துராமு குடும்பத்தார் யாராவது இருந்தால் வந்து வாங்கி செல்லுங்கள். அடுத்ததாக ஆர் ரமேஷ்குமார் இடைச்சியூரணி இருப்பு மதுரை மருமகன் 2000 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். மேடைக்கு வாருங்கள். டி வேல்நாதன் ஏவிகே பந்தலமைப்பகம் எம் தனியங்கூட்டம். தானா முனியசாமி டாஸ்மாக் அரசு பணியாளர் ரூபாய் 2000 நன்கொடை அளித்திருக்கிறார். மேடைக்கு வாருங்கள். விகே முருகன் எம் தனியங்கூட்டம். கோவண்ணா வேல்முருகன் அதிமுக கிளை செயலாளர் மேடைக்கு வாருங்கள். அண்ணா வாங்க 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 வாங்கப்பா அப்பு வாங்க. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டாங்க. ரெஸ்ட் என்ன எத்தனை பாட்டு தேவை பாட்டு பாடணும்? ஒரு 500 பாடவா? பாடிக்கிட்டே இருப்பேன். ஐயா பாட்டுனா 1 லட்சம் பாட்டு கூட பாடு. கோவண்ணா சேனா முனீஸ்வரன் ஏன்னா மேடைக்கான வாங்க அப்பு வாங்க. நீங்கள் மேடைக்கு வந்தாத்தே எங்களுக்கு சிறப்பு. பெரியவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. வாங்க. விகே முருகன் எம் தனியங்கூட்டம். இளைஞர் ஊரா எரியிட்டாங்களே கப்ளிங்க. ரொம்ப ஒழிக்குதா மெதுவா சிவா? யானை கதை. பொறுமையா பொறுமையா. மூணா முனியசாமி வைகோ மச்சான் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கருப்பு கூட வாடா. யார் வரணுமா? துண்டு இருக்க ஊத்து மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கே. குறையிலையே போய் எடுத்து வந்தீங்களா? நேற்றுலேருந்து 100 துண்டா? தம்பி குக்கரே திங்க கூடாதுப்பா. குடலில் புண்ணு வரும். அப்போ குடலை வாங்கி திங்கிறேன் அகராதியை பற்றி நான் பேசுவேன். அவர் என்ன வேலை செஞ்சார் எங்கள் அப்பு? வாங்க அப்போ மேலே வாங்க. நீங்கள் வந்தாத்தே அந்த ஊதா கலருக்கு அதுக்கு நல்லா இருக்கும். வாங்க சரிங்க. என்ன பாஸ். அடுத்து எஸ் தரைக்குடி கிராமத்தை சேர்ந்த டி செந்தூர் பாண்டியன் மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவர்கள் சார்பாக சேதுபதி வந்து பொன்னாடையை பெற்று செல்லுமாறு அழைக்கிறோம். செந்தூர பாண்டிக்கூறு சோடி குயில் பாட சோழ கருது போல சோழ தொட்டு தோள தொட்டு சத்துணவு பொறுப்பாளர் இருந்தால் போட்டு விடுங்க. ஹலோ ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி வெள்ளம் வள்ளும் ஆடு ஒட்டி பசும்ப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி வெள்ளம் வள்ளும் ஆடு ஒட்டி பசும்ப நகர்
கட்டி அப்ப நாடும் ஆடு ஓட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் தேச செல்லாயி காவடியும் தான் நடத்து தீபந்தான் தானு ஏந்திய காவடியும் தான் எடுத்து தீபந்தம் தான் ஏத்தி காவடியும் தான் நடத்து வேடு கம்பு தானு குத்தி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம பக்தியுடன் வணங்கி வருவோம் தேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால முட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் தேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி நோட்டீஸை படிக்கிறேன் நோட்டீஸ் எங்கன வச்சேன்னு தெரியல என்ன கரத்திலும் புனரக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் வெள்ளம்பழு கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நிறகுலத்தையனாரியே கருப்பசாமி ஆலயம் மண்டல பூஜையை முன்னிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 33 வருஷமா இந்த ஜாமியை கும்பிடக்கூடிய வெள்ளம்பல் மக்களை நான் வணங்கி ஒரு பெரிய கைதட்டு நம்ம தட்டலாம் 33 வருஷமா இந்த சாமியை கும்பிட்றாங்கன்னா இன்னும் இது 3000 வருஷங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கணும். பசும்பொன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கின் தமிழகத்திலே எங்கெங்கே நடிகர்கள் என்னென்ன வேலை பார்த்தாலும் இங்கே வந்து சொந்த வேலையாக நடிப்புகளை பார்க்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடிப்பு சவேந்தன் நடிப்பு மன்னன் 18ஆம் படி பெரிய கருப்பாக இங்கே தோன்ற காத்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி மணவையைச் சேர்ந்த சின்னதுரை அவர்கள் அழகுமலை பெரிய 18ஆம் படி கருப்பாக நடிக்க காத்து எல்லாரும் பயப்படுற மாதிரியே பண்ணுங்க. அண்டன் கூப்பிட்டவனே அடுத்த நொடியில் காடு மடலாம் கடந்து வர்றேன். கொல்லிமலை இங்கே இருந்தால் வேமா வந்துடுவேன். கொல்லிமலை சின்ன கருப்பாக தோன்றி நடிக்கக்கூடிய அன்பு தம்பி சங்கர் சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி சாட்டையடி வாங்குவதற்காக இங்கே அமிர்தாஞ்சனை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என் அன்பு தம்பி சோனமயன் முருகேசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். ஒரு நாளைக்கு ஒரு கட்டை போட்டு மாமாட்ட பேர் வாங்கும் என்று என்ன கட்டை போடுறதுன்னு தெரியாமல் என் பேன வயரை பிச்சு போட்டு உட்காந்துருக்கிறார் என்னுடைய மாணவன் பிரிங்கி மண்டையன். ஏதாவது ஒரு கெட்டவை போடுறோம்னா அன்னைக்கு பாரு அம்பலார் சட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். இவனை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி சலுப்புடேன். என் அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். ஆடல் அரசி அமீனய சுந்தரி நாட்டிய தாரகை மணப்பாறை சேர்ந்த சுமி அவர்கள் மற்றும் ஒரு நடனம் அங்கே நடிக்க காத்து கொண்டார். அடி நடி ரக்கம்மா பல்லக்கி நலிப்பே உண்டேசி குலுக்குதடி திருகண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதடி அடி நடி ரக்கம்மா பல்லக்கி நலிப்பே உண்டேசி குலுக்குதடி திருகண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதடி. சுமியை தொடர்ந்து அவங்க மம்மி எனது அன்பு மருமகள் சிரிப்பு அழகி இளைஞருடைய கனவு கன்னி குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரீதீஸ்வரி அவர்கள் மற்றும் ஒரு நடனம் அங்க ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே அடி கஞ்சமாடு
உண்மையிலேயே ஐயா அப்போ விழா கமிட்டிங்க வாங்க. பதட்டத்தில் ஐயா பாட்டு பாடிக்கிட்டே மறந்துட்டேன், என் தம்பிகளை போகிறான். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி மேலைக்கு வாங்க போ. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை முத யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்து உலக தமிழருக்கு பூரா கொண்டு சென்றது முத யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. எல்லாரும் பார்த்துருப்பிய, நாடகம் நடித்து சூப்பர் சிங்கரில் பாடுறாருல. இந்த முத்துச்சிருப்பி சூப்பர் சிங்கருக்கு போகிற காரணமே எங்கள் அண்ணன் ஏகநாதர் கேபிள், சொந்த ஊர் ஏ புனவாசல், இருப்பது கடலாடி. எங்கள் அண்ணன் தட்சிணாமூர்த்தி தான் காரணம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்கள் அண்ணனுக்கு. வயசுலேயும் எங்கள் அண்ணன் தான் மூத்தது. நாடக உலகத்தில் முத யூடியூப் சேனலில் ஆரம்பித்த மூத்தவர்னே எங்கள் அண்ணன் தான் கடலாடி. எங்கள் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருகன்னு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வச்சேன் எனக்கு அண்ணே. அது மட்டும் கிடையாது, ஐயப்பன் கோயிலுக்கு எங்கள் அண்ணன் இன்னைக்கு குருநாதர். எவ்வளோ சிறப்பு இருக்குது. ஒரு கேபிள் நம்ம வீட்டுக்கு இழுக்க மாட்டேறேன். கடலாடிலேருந்து திருச்சி வரைக்கும் இழுத்தீங்கன்னா கடன்பட்டு கிடப்பேன், வயதை எழுதின்றோம். அதை தொடர்ந்து நாடக அமைப்பாளர் என் தம்பி கண்டிலாம், முதலத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலாம் கிராமத்துக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து, அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு இன்னொரு வலது கைன்னா ஊர் காவல் படை, அதுலேயும் பணிபுரிந்து இந்த நாடக கலையும் ஆள வைத்து கொண்டிருக்கிறான் நாடக அமைப்பாளர் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி நமது ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகில் உள்ள காரமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாங்கப்பா, யாரெங்கானா மாப்பிள்ளை வாங்க போ. முருகன் சார்வா நீங்கள் வாங்க மாப்பிள்ளை எலி அதை பெற்றுக்கொள்வார். நம்ம புத்தூர் கட்டு பாண்டி அம்மா வெளியில் போயிட்டு வருவார். ஆசைப்பாட்டு திரிசூலம் வெளியில் போயிட்டு பல்லுலாம் விளையிட்டு வந்தே பவுடர் போடுவார், மொட்டு முண்டை. ஆனால் என்ன ஒரு ஆள் இருக்கானே, என் அன்பு மகன் சிங்கம் முன்னாடி புத்தூர் கட்டு பாண்டி, சவு விலகிறது வெதற வேங்குறதெல்லாம் வாடா. அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் எனது நரிக்குடி அருகில் உள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு நீ வா, வந்து வாங்கிக்கங்க. நாட்டில் துண்டு கிடைக்காம முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கேன் தொட்டியில். கிடைக்கும் போது மசூர் மட்டும் பிச்சுட்டு போயிட்டே வா 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 போட்டு விடு. பூரா நம்ம உள்ளேதான். இங்கிட்டு வா, நெஞ்ச நிமுக்கரிய மிலிட்ரி மாதிரி வா. போய் உட்காரு, 3ஆம் நம்பரில் இந்த வாரேன். இன்னும் யாருக்கு விட்டு போயிடுச்சாப்பா? காலாஞ்சி யார் வாங்கணும்? ஒன்னாரு வாங்கிக்கலாம். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் வளம் உண்டு, அது இறைவன் கொடுத்த ஒரு வரம். டான்ஸ் கொண்டு வர முடியாது, 30 செல்லலை. இருவே என்ன பொம்பளை சோக்கு கேட்குது, அதுக்கு தன்னால் பாவாடைய மாட்டை கொக்கியில் நம்ம கஷ்டப்பட்டு கிடக்குங்க. வறுமை உனக்கு என்ன கொலை கழிச்சாக்களை பொட்டை வரைக்கும் போகிறேன். எங்கள் அண்ணன் தேன் பெரியப்பா மயந்தேன், அது சிவன் ராத்திரிலேருந்து லேடிஸ் நினப்பில் தெரியுது. மாசி மகம் பங்குனி உத்திரம். என் அன்பு தம்பி இந்த கருப்புசாமி ஒரு நல்ல ஒரு குரல் வளம் அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணே பாண்டி அண்ணே. பாண்டி அண்ணன்னு அவள் மயன்னு சொன்னாப்பா, வக்கீல் மணியன் என் தம்பியன். மற்றவங்க சொல்லும் போது தான் அது நீ வாங்கின பேர் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தம்பி. அந்த பேர் அந்த குரலும் என்றென்றைக்கும் மங்காது. நம்ம சாமி கருப்பேன், காளிமுனியே உங்கள் சாமி திருவட்டி ஐயனார், நம்ம திருக்காமூர்த்தி ஐயனார் கருப்பேன், எல்லாமே காப்பாற்றும். தச்சனை மட்டும் 5000 ரூபா என் பேக்கில் முடிஞ்சு வச்சிடும். இப்போ லேசாக கம்பு கூட்டு வேறுக்குமே பார்க்க தம்பி. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே, தெற்கு தேச ஆண்ட மன்னரினந்தாக முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன்தாக போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே.
சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு நீங்க கேளுங்களே வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் கால்கள் பட்டா கார கூட பால் வளர்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட தெற்கு ரத வீதியில தென்னமர தோப்புக்குள்ள தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ள ராஜகாளி அம்மனோட சோலையூர் கோவிலில சூடம் கொடுத்து ஜோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ள கட்டிட காலையில 8 காவல்கள் இருக்கிட்டு 8 அடி வெங்கையில 8 திக்கும் தான் சிரிக்கிட்டு வருவா செல்வரி உண்மைக்கு ஒரு நீதிபதி ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க போகும் இந்த ஜீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட கண்ணு ரெண்டும் மிச்சருமா கிட்டத்தில யார் வருவா புத்தம் புரிஞ்சா கொள்ளையடிச்சா ஒத்தையில மூதிருவா சூற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிப்பான் பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே இந்த மன்னவர் பேர் இருக்கும் பொதுவாய் குலமோ நான் பிறந்த குலமோ பொதுவாய் குலமோ நான் பிறந்த குலமோ போற்றி பணிந்து பாட்டு படிக்கும் பாளையத்துக்காரனடி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் கால்கள் பட்டா கார கூட பால் வளர்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசிக்கும் போது அந்த வாசிப்பினுடைய சத்தம் மிக இனிமையாக சொல்லு சுத்தமாக கேட்குது என்றால் அவருடைய வாத்தியார் கண்டிப்பாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் டிவி ஜெயம் அவர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை நாடக உலகத்துக்கு உருவாக்கின ஒரு பெருமை டிவி ஜெயம் அவர்களை தவிர யாருமே கிடையாது. என் தம்பி சின்ன வயசுலேருந்து ஒரு ஞானமானவன். எங்கள் சித்தப்பா அன்னைக்கு சொன்னார்,
பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சாப்பாடு தட்டை வச்சு அப்படி தாளம் போட்டுக்கிட்டே இருப்பானா. அவங்க ஐயா பெரிய ஒரு ஒயிலாட்ட வாத்தியார். அப்போ அந்த ஒயிலாட்டத்தில் வாசிக்கக்கூடிய அந்த டோலாக்கை வச்சு வாசிக்கிட்டே இருப்பானா. ஒரு கலையினுடைய திறமை எப்போ தெரியும்னா பிஞ்சிலிருந்தே தெரியும் அவன் கலைஞனா வரக்கூடிய அந்த ஒரு உணர்வு. என் தம்பி பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த இசையை அமைத்து ஒவ்வொன்றா வாச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி விருதாக கப்புகளாக வாங்கிட்டு வருவானா. அப்போவே அவங்க ஐயா வச்சிருக்காரு பிறந்தவனையே, நீ நிறையா கப்பு வாங்கிட்டு வந்து அடுக்கிறதுக்கு இந்த ஓட்டு வீட்டில் இடம் இல்லடா, உனக்கு விருதோட நான் வைக்கிறேன்டா பேருன்னு வச்சிருக்காரு. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார். மருது தம்பி நீங்கள் 3 உண்டாட்டி கட்டலாம். பஸ் ஸ்டாண்டில் அடித்தாது கஞ்சி ஊற்றிடுவேன். புது மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தேன், இவனுக்கு பொண்ணை பிடிக்கல. ஏன் மசூர் காணலைன்னு விட்டுட்டேன். அதை வச்சு என்ன கிண்ண சாதனை அவனை போகிற பலவாத்திய மன்னன். இங்கே இருக்கிற என் தம்பி சாதாரண ஆள் கிடையாது. கோட்டை கணேசன் ரேஸ் மாடு ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இவன் இல்லைன்னா கோட்டை கணேசனே கிடையாது. இந்த மாட்டுக்கு பூரா வெந்தேன் சாணி அள்ளுவேன், அள்ளி மயிரை பிடுங்கிடுவேன். என் அன்பு தம்பி தாயமங்கலம், மடப்புறம், சிந்தலக்கரை, வெள்ளக்கரை, வடகரை எல்லா கரையிலையும் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கும்போது மேலே ஊரை இவனோட காண்டை எடுத்தேன். ஒரே சாமியாட்டாடி அடித்து அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் முளைப்பாரி தூக்கும்போது பொம்பளை வரல, இவனே 800 ஓட்டையும் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஒரு கட்டிக்காரன் என் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் 2 சம்பளம்டா. இங்கே ஆல்ரவுண்ட் அடிச்சுக்கிறேன், காலையில் வண்டியும் ஓட்டிக்கிருவேன். என்னைக்கு தூக்கத்தில் கொண்டு போய் ராமேஸ்வரம் கடலில் போய் கலக்க போகிறான்னு வைக்கல. ஆத்தி பேக்குதி. ஏன்னா அன்பு தம்பி கருது வண்டி இவனும் ஒன்று. கருது வண்டி மணிக்கு ஒரு ரேட்டு போட்டு சிட்டை போட்டுருவாங்க. இவன் பேர் அதே தான். தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மணி
ஊருக்கார காசு உனக்கு லெவிக்காது. என்ன அடிக்கிற மயிரை பிடுங்கின மயனே, அந்த ரவுண்டா இருக்கலடா, அதை எடுத்து வைடா. காசு வரும்போது அடிச்சு கெடுத்து விட்டாடா பேப்பைய மயனே. அண்ணன் எம்கேஆர் அவர்கள் நாடகத்துறையில் கொடிகட்டி பறந்தாலும் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அவர் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எங்கள் கிராம பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை. வெள்ளம்பல் கிராமத்தைச் சேர்ந்த வேயண்ணா செந்தூர் பாண்டியன் மச்சான் பொரோட்டா மாஸ்டர், சென்னையில் வந்து பொரோட்டா மாஸ்டராக இருக்கார். அவர் வந்து அன்பாலயத்துக்கு வந்து 500 ரூபாய் கொடுக்கிறார். ஆள் கூட இருக்கு, ரேட்டு ஏறலையடா. அடுத்ததாக அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு இன்னும் நிறைய தேவர் பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி மச்சான் ஆட்டு வியாபாரி முத்துராமலிங்கம் அவர்களும் அண்ணன் சேகர் அவர்களும் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நன்றி நன்றி. அம்பளிபலத்தை பரமப்படுத்திய நல்ல இதற்கு நன்றி. இதை சொன்னாத்தே நான் பாடிக்கிட்டே இருப்பேன்ல. என் அன்பு தம்பி, இவன் பெரிய கோட்டையூர் கணேசன் மையன். தம்பி, நீங்கள் இறக்க ரொம்ப படுவீங்க. இப்போ தீச்சட்டி எடுக்கணும், யாருக்குன்னு கேட்கக்கூடாது. அதில் நீர் வராமல் செஞ்சு விடுவேன் கோடாங்கி. தீச்சட்டி எடுத்தால் நீ பாட்டு அடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போ. 1 லட்ச ரூபா உனக்கு, 1 லட்ச ரூபா. ஒரு புல் வாங்கி கொடுத்துருவாங்க. செய்தி விடி 3 கட்டு. பெரிய குடும்பம்டா. எங்கள் அண்ணன் பாண்டி அண்ணன் மாதிரி வசதியான குடும்பம். அவங்க அப்பத்தான் வயசானது 1 லட்ச ரூபா கொடுத்து அதை தீச்சட்டி எடுக்க சொல்கிறா. பழைய நேற்றுக்கடை அண்ணன் பிறக்கும் போது போட்டது. அதுக்கு எப்படி அடிப்பேன்? சட்டி எடுக்கிறதா அங்கனே போடுறதாப்பா. செலுத்திருச்சு. ஒரே 1 மணி நேரத்தில் செலுத்த வேண்டியது 1 நிமிஷத்தில் ஓடிருச்சு. இப்போ 3000 ரூபா சம்பளம். ஆமாம், அவர் பாவம் வீட்டுக்காரம்மா எடுக்குது, அவர் மூட்டம் போடுறாரு. மூட்டை வெந்தாத்தையும் காசு ஏதோ கைமாத்த வாங்கி நம்ம அழகிட்ட வாங்கி கொடுத்துருக்கு. 3000 சம்பளம், செய்தி வீடி எல்லாமே ஓன் காசுலேயே வாங்கிக்கிறணும். பஸ்ஸுக்கு வரக்கூடாது, நடந்தே வரணும். 3000 ரூபாய்க்கு ஒரு பொம்பளை தீச்சட்டி எடுக்குது. அடிப்பா. இந்த பங்குனியில் எடுத்தால் அடுத்த பங்குனி தான் செலுத்த விடுவேன். மறைச்சு அடிச்சு அதை இழப்புல பஸ் ஸ்டாண்டில் படுக்க போட்டுருவேன். தம்பி, நீ இறக்கப்படுவே அன்னைய மாதிரி. ஏன் தம்பியில் ரொம்ப ஏழை. தீச்சட்டிக்கு கறி எண்ணெயெல்லாம் நீதே வாங்கி கொடுக்கணும், சட்டி நீதே வாங்கி கொடுக்கணும். காப்பு கட்டும் போது அந்த 5 ரூபா கூட உன் காசு தான். அப்படி ஒரு ஏழை குடும்பம் சட்டி எடுக்குது. நீ இறக்கப்படணும்டா. சட்டியை நம்ம செலுத்தினா அதுக்கு அடிப்பா. ஐயோ, அதுலையா என் சிங்கம் கொன்றுவானே. அவ்வளோதான். சட்டி எடுத்தானே நீச்சல் தண்ணி கொடுத்துட்டாங்க. நீ கொடுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லா வேலையுமே காசு தான். ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு இந்த மண்ணள்ளி நிறகுலத்தாயினார் கோயில்கிட்ட போட சொல்லு. வெயிலுப்பா, பொழுது ஆகட்டும், என்ன மண் ஜேஜிபியை வச்சு ஒரு பக்கெட்டை அல்லனா சரியாக போச்சுன்ட்டு வாங்கி ஆளுக்கு ஒரு ஆப்பை வாங்கி கொடு. ஒத்த மண் இருக்காது. சட்டப்பையெல்லாம் அள்ளி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. என் அன்பு தம்பி தாளம் தோன்றிருக்கான் தம்பி சதீஷ் அவர்கள். இங்கே வாங்கப்பா, வேமாவா, நக்களிச்சிட்டு வரக்கூடாது, செருப்பு அடிச்சு போடுவேன். என் அன்பு தம்பி, உண்மையிலே இவனுடைய தாளத்தில் நிறையா பாட்டு ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க. எதுவுமே வெளியே வரல. ரெக்கார்டிங் பண்ணவே ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன். வா, என் அன்பு தம்பி சதீஷ் சீன் தாளம். ஒரு ரைம் சொல்லுங்க. எதுக்குடா வந்த பேக்குதிமேனே? இலை என் தாய் வழியெல்லாம் இருக்குன்னா அடக்கி வாசிக்கிறேன். மூக்கை சிந்தி விட்டுக்கிட்டு பஞ்சை வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு அரையுவேன். தாளம் போடு. இதில் பேசு வெண்ணமேனே. ஹலோ, மை செட்டு ஒன்று தெரியும். அதை நீ சூம்ப வர சொல்லலை, நான் சொல்கிறது மட்டும் சொல்லு. பெரிய மை செட்டு, வேதாளம் மை செட்டு ஓனர் மையன். அப்படி சொன்னாத்தே அவனுக்கு தெரியாது. வேதாளம்னு எவனும் வச்சிருக்க மாட்டேன். தாளம் போடுறா. என்னடா மொத்தமானு ஒரு காது கேட்காதா? ஊழ வடிக்கிறதா? நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு பையா. இந்திக்காரன் இங்கே வந்துட்டானா? இந்திக்காரனா? அச்சாவா? அடம் போச்சா. வாடா வாடா தங்கம். அச்சா தங்கம். பானிபூரி ஓடுறவன் இந்திக்காரன். இவனெல்லாம் கூட்டுப்பா, பேக் ஷாட்டுக்கு நல்லா இருக்கான். தம்பி, நான் பாடுறது கரெக்டாக போடுங்க, கரெக்டாக வச்சுக்க.
ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா என்னடா கிறுக்கண்டாலிமனே